லியோ 4 நாளில் 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நிறைய பேர் போடுறத உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ 400 கோடி உண்மையிலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று 4வது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 3 நாளுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டே 148 crore, அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்து தான் தொடர்ந்து 3 நாளுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு ஒரு கேள்வி, ஒரே கேள்வி தான் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன ஜவான் 129 கோடி, லியோ 6,000 ஸ்க்ரீனில் மட்டும் ரிலீஸ் ஆகி எப்படி இந்த படம் 148 கோடி வசூலாச்சு அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட புரிதல் என்னவோ அதை நான் சொல்கிறேன். மேபி அது உங்களை தெளிவுபடுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். ஸோ சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஒரு நடிப்பில் வந்த ஒரு வேறு ரகமான ஒரு படம் கர்ணன். ஸோ 1964ஆம் ஆண்டு வந்த இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியனா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. உயிரை இணைத்து விளையாடும். ஸோ ஆமாங்க, 3ஆம் பிறை தான். 3ஆம் பிறையில் வந்து பூங்காற்று புதிதானது அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து சுப்பிரமணியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சுப்பிரமணி அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த லியோவில் வர ஹைனாக்கு வந்து நம்ம லோகேஷ் வந்து கமல் சார் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து, அதுவும் 3ஆம் பிறையில் நம்ம கமல் சாரோட அந்த நாய்க்குட்டி பேர் வந்து சுப்பிரமணி அப்படின்னு இருக்கும். அதை தான் வந்து ஹைனாக்கு பேராக வந்து விஜய் சார் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கமல் சாரோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே லியோவில் இருக்குது அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று. ஸோ இதை தான் நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிரகாஷ், அப்புறம் ராஜா, அம்பேத்கர், அப்புறம் மோகன் மணிகண்டன், நபிகா ஃபிர்தௌஸ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், லியோ வந்து உலகம் முழுக்க வசூல்லையே இந்த வாரத்தில் லியோ வந்து நம்பர் 1 அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ஸோ ஹாலிவுட்டில் வந்து கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அப்படிங்கிற அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன். இது வந்து லிமிட்டட் ரிலீஸ் தான், நிறையா நாட்டில் ரிலீஸ் ஆகல. 27 தான் வேர்ல்டு வைடு டோட்டலாக ரிலீஸ் ஆகுது. ஆனால் முக்கியமான கண்ட்ரியான யூஎஸ்ஏல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. Day 3 கலெக்ஷன் $25.7 மில்லியன் நேற்று வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 213 கோடியே 92 லட்சம். ஸோ டோட்டலாக $44 மில்லியன் இதுவரையும் இந்த படம் வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 3 நாள் ப்ளஸ் ப்ரீமியர் ஷோவையும் சேர்த்து இந்த படம் வந்து 366 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். ஆனால் இந்த படம் இதுக்கப்புறம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வசூல் எடுக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதே நேரத்தில் இந்த படத்தில் டைரக்டரும் சரி, இந்த ஹீரோவும் சரி ஒரு மிகப்பெரிய சம்பவக்காரங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய சம்பவம் பண்ணி ஆகணும். கணபத் அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 18 லட்சம். இந்தியா முழுக்க 8 கோடியே 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். அதாவது இந்த படம் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் செயினில் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது பிவிஆர், ஐநாக்ஸ் மாதிரி மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸில் ரிலீஸ் ஆகியுமே இந்த படம் மல்டிப்ளெக்ஸ் செயினில் ரிலீஸ் ஆகாத லியோ, அதுவும் சவுத் இந்தியன் ஃபிலிம், அதுவும் ஒரு தமிழ் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ண முடியலை. அதுதான் இந்த படத்தோட ஒரு மோசமான ஒரு நிலைமையாக பார்க்கப்படுது. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் டைகர் ஷ்ராஃப், இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன், கிருத்தி சனன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, பெரிய பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது. ஆனால் கலெக்ஷன் ஆகலை.
ஸோ டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4,28,00,000, வேர்ல்டு வைடு 6,64,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் 15,35,00,000 டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 21,10,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே 80-90 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியதற்கு பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். பகவந்த் கேசரி அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 6,74,00,000, வேர்ல்டு வைடு 9,85,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 50,49,00,000, வேர்ல்டு வைடு 77,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கோஸ்ட் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கர்நாடகாவில் 2,24,00,000, வேர்ல்டு வைடு 2,86,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டோட்டலாக 9,49,00,000, வேர்ல்டு வைடு 12,60,00,000. ஸோ இந்த படமே 30 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதையும் நம்ம வரப்போகிற நாட்களில் தான் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வந்து வசூல் எடுக்குதுன்னு. ஆனால் ஓப்பனிங் வீக்கெண்டு இந்த படங்கள்லாம் பெரிய அளவுக்கு வசூல் பண்ணலை. பகவந்த் கேசரி ஒரு சூப்பரான ஒரு வசூல் எடுத்திருக்கு. பகவந்த் கேசரியை தவிர வேறு எந்த படமும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்ததான் லியோ அந்த படத்தோட ஓவர்சீஸ் டே 4 கலெக்ஷன் யூஎஸ்ஏல $700,000, இது வந்து 5,82,00,000. கனடாவில் $188,000, இது வந்து $1,56,00,000. யூகேல $194,000 யூகே பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து $1,98,00,000. சிங்கப்பூரில் $336,000 சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து $2,03,00,000. மலேசியாவில் 1.58 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து $2,77,00,000. ஆஸ்திரேலியாவில் $208,000 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து $1,10,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் 1.19 மில்லியன் டாலர், இது வந்து $9,90,00,000. ஸ்ரீலங்காவில் $2,65,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பி அந்த கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து நம்ம ஒரு காசுக்கு 68,00,000. ஸ்ரீலங்காவில் ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு இந்த வீக்கெண்டு. ஜெர்மனியில் 114,000 ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடி. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $242,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து $2,01,00,000. டோட்டலாக $3.47 மில்லியன் நேற்று மட்டும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 28,90,00,000. ஒரு மிகப்பெரிய வசூல் ஓவர்சீஸை பொறுத்தவரையும். ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த 30 crore நியர்பையே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டோட்டல் எல்லா வீக்கெண்டுமே அப்படி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டே மட்டும் 60+ crore இருந்தது. ஸோ மீதி நாள் பெரிய கலெக்ஷன் ஆக்சுவலாக இது எல்லாமே. லியோ ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்ஏல $4.34 மில்லியன், 36,15,00,000. கனடாவில் பார்த்திங்க அப்படின்னா 9,09,00,000. யூகேல 12,69,00,000. சிங்கப்பூரில் 9,56,00,000. மலேசியாவில் 14,63,00,000. ஆஸ்திரேலியாவில் 6,43,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் $5.99 மில்லியன், இது வந்து 49,87,00,000 வருது, கிட்டத்தட்ட 50 கோடி. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த படம் வந்து 13,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, நம்ம ஒரு காசுக்கு 3,45,00,000. ஜெர்மனியில் 5,33,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 8,96,00,000. ஸோ டோட்டலாக இது வரையும் $18.76 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 156,20,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வரையும் 4 நாளில் ஓவர்சீஸில் மட்டும் ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி லியோ டே 4 தமிழ்நாடு கர்நாடகா அந்த கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 28,29,00,000. ஸோ டே 1 வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதுக்கு அடுத்தது அதிகமாக கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டே 4 நேற்று எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6,28,00,000, கர்நாடகாவில் 5,04,00,000, கேரளாவில் 8,07,00,000, ஒரு மிகப்பெரிய வசூல். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,19,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் இது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஓவர்சீஸில் 28,90,00,000, வேர்ல்டு வைடு 79,77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று டே 4 கலெக்ஷன். ஸோ இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ பாருங்கள் உருட்டு வடைன்னெலாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லும் போதே இதெல்லாம் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் எதுவுமே சொல்லாமல் சும்மா வேர்ல்டு வைடு இவ்வளோ, ஓவர்சீஸில் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னெல்லாம் பேசுவாங்க. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 115,40,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 35,45,00,000, கர்நாடகாவில் 28,76,00,000, கேரளாவில் 32,82,00,000. கேரளாவை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய வசூல். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13,82,00,000. அப்புறம் ஓவர்சீஸில் 156,19,00,000. வேர்ல்டு வைடு 381,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 280 கோடி. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் 4 டே கலெக்ஷனில், அதாவது 4 நாள் கலெக்ஷனில் இப்போதைக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது லியோ தான்.
அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது நார்த் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் இந்த செயினில் எதுலேயுமே ரிலீஸ் ஆகாமல், அதாவது ஐநாக்ஸ் பிவிஆர் மாதிரி இந்த செயின்ஸில் ரிலீஸ் ஆகாமலேயே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது இதை வந்து அங்கேயே பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அதாவது நார்த் இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷனா, இந்த செயின்ஸில் ரிலீஸ் ஆகாமலே இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ராக்கர்ஸ்லாம் இதை பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 381 கோடி. ஸோ 400 கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கு இப்போ வரேன். ஸோ 400 கோடி அப்படிங்கிறத ஒரு சும்மா ஏதோ ஒரு விஜய் ஃபேனோ இல்லை ஒரு சாதாரணமாக இங்கே இருக்க ஒரு ட்ராக்கரோ அப்படி வந்து சொல்லலை. 400 கோடி அப்படிங்கிறது இங்கே ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அப்புறம் ஏன் நீ 380 கோடி போட்டிருக்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அது நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன். காம்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இவங்க வந்து நம்ம ஊருக்கு இந்த மாதிரி நம்ம ஊர் படத்துக்கு இதுக்கெல்லாம் கலெக்ஷன் போடுறவங்க கிடையாது. வேர்ல்டு வைடு இவங்க வந்து பெரிய நிறுவனம். இவங்க எடுக்கிற அந்த டேட்டா, அந்த சோர்ஸ்லாம் வந்து ரொம்பவே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து மேட்ச் ஆகிடும் எல்லாத்துக்கும். ஸோ இவங்க வந்து ஹாலிவுட் படங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் கொடுக்குறவங்க. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் $48.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த வீக்கெண்டில் லியோ. அதாவது இது வந்து உலகத்திலே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன்லேயே உலகத்திலே இந்த வீக்கெண்டில் நம்பர் 1 கலெக்ஷனை பிடிச்சிருக்கு லியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சொல்லலை, வெரைட்டி அப்படிங்கிற இன்னொரு பத்திரிகையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பத்திரிகையிலேருந்து எல்லாருமே இன்றைக்கி இதை தான் டாப்பிக்காக எடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஃபிலிம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹாலிவுட் ஃபிலிமையும் மீறி ஒரு பெரிய கலெக்ஷனை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த $48.5 மில்லியன் அப்படிங்கிறது நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் 403 கோடி வருது. இவங்களோட சோர்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஒரு கலெக்ஷன் ஒன்று போட்டிருக்கோம்ல 284K அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளுக்கே கிடைக்காத சோர்ஸ், நம்மளுக்கே கிடைக்காத டேட்டாவெல்லாம் அவங்க எடுத்து போடுவாங்க. ஸோ அதனால் அது என்ன டேட்டா என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்மளும் அதை எடுத்து போட்டுற முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்த டேட்டா அப்படிங்கிறது 381 கோடி. இதையே நிறைய பேர் உருட்டு வடர்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து ஒரு விஜய் ரசிகராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நடிகருக்கு ஹேட்டராக இருக்கலாம். காம்ஸ்கோரும் வெரைட்டியும் அப்படி நீங்கள் வந்து அவங்களையும் வந்து அணில்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை அவங்களையும் வடன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை காம்ஸ்கோருங்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்னு சொல்லி அது எப்போ கார்ப்பரேட் நிறுவனம் பண்ணாமல் இதை என்ன இதுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக கொடுத்து கவர்மெண்ட் நிறுவனமாக இதை பண்ண போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். ஸோ காம்ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்பகத்தன்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலக அளவில் பெரிய பத்திரிகைகள்லாம் லியோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது வந்து நான் விஜய் ரசிகராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, இது உண்மை. இது வந்து அதாவது நான் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், இதை மறுபடியும் இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, காதை திறந்து நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, 1000 ஒப்பீனியன் மாறலாம். இப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகலாம், இல்லை நீங்கள் இந்த படத்தை குப்பன்னு சொல்லலாம், நான் இந்த படத்தை வந்து காவியம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒப்பீனியன், இது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஃபேக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகாது, ஃபேக்ட் ஒன்றா தான் இருக்க முடியும். அந்த ஃபேக்டை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபேக்டையே நீங்கள் ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியாது. மேபி நம்ம சொல்கிற நம்பரில் முன்ன பின்ன இருக்குமே தவிர அதுக்காக ஃபேக்டே கிடையாது, இது ஃபேக்டே கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸாகரேட் ஃபிகர்லாம் நீங்கள் சொல்லிட்டு அப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா இப்போ நான் மட்டும் இதை சொன்னேன்னா பரவாயில்ல, இது காம்ஸ்கோர் சொல்லியிருக்கு, வெரைட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை சொல்லியிருக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையும் இப்போ இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் மூன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். இது வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ அவர்களோட ஒரு படம். அதாவது அவர் ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஹீரோ. ஸோ ஒரு லிமிட்டட் ரிலீஸ் தான், ஆனாலுமே அந்த ஒரு படத்தோட வசூலை பிரேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷனை இந்த படம் வந்து பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிகையெல்லாம் சொல்ல வர விஷயங்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம், நீ ஒரு அணில், நீ ஒரு சொம்பு, நீ வந்து பொய்யை தான் சொல்லுவ, நீ வந்து சொல்கிறது எல்லாமே பொய், இது எப்படி அப்படி நடந்தது, அது இப்படி நடந்தது. ஸோ இப்போ அந்த விஷயத்துக்கு வரேன். நிறையா பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன ஜவான் வந்து 129 கோடி. ஆனால் இவ்வளோ ஸ்க்ரீனில் மட்டும்தான் 6000 ஸ்க்ரீன் ப்ளஸ் தான் ரிலீஸ் ஆச்சு லியோ, அது எப்படி இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இதுக்கு நான் மட்டும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ப்ரொடியூசர் லலித்துமே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்னோட புரிதல், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். 10,000 ஸ்க்ரீன் இல்லை, 50,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகட்டும். 50,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆனாலுமே ஃபுல்லானால் தான் அது கலெக்ஷன் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் இங்கே மேட்ரு கிடையாது.
ஸோ ஸ்க்ரீன் மேட்ரு கிடையாது, எவ்வளோ ஷோ ஃபுல்லாகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஏன் வந்து ஷாருக் கான் படத்துக்கு நடக்கல, ஏன் விஜய் படத்துக்கு நடந்தது அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஷாருக் கானோட நீங்கள் வந்து யாஷு பெரிய ஹீரோ அப்படின்னு கேஜிஎஃப் சமயத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது KGF 2 ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியுமா? அந்த படம் எப்படி அவ்வளோ பெரிய ஓப்பனிங் பண்ணிச்சு? அதுக்கு காரணம் KGF அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி அதில் இருந்த ஹைப்பு பார்ட் 2க்கு வந்தது. அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜோட முந்தைய படமான விக்ரம் படம், அதுவும் LCU அப்படிங்கிற ஒரு காரணத்தினால லியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு, அதுவும் இல்லாமல் வழக்கமாக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை வச்சுருக்கக்கூடிய விஜய், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு பக்கம் இது LCU. அதுவும் இல்லாமல் இந்த லியோ படத்தை முதல் நாளே பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம்ல. இதே தான் அங்கேயுமே ஓவர்சீஸ்லையுமே நடந்தது. என்னென்னா, நீங்கள் வந்து முதல் நாளே இந்த படத்தை பார்க்கலன்னா இந்த படத்தில் யாரெல்லாம் வரா, எந்த சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி விட்டு, அதாவது அதை வந்து வெளிப்படுத்தி விட்டு நம்ம அந்த படம் பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்டையே போக வச்சிடுறது. அதனாலேயே நீங்கள் எத்தனை பேர் படம் பார்க்க போகும்போது, ஆஹா இது இன்னைக்குள்ளே நான் பார்த்துட்டா நல்லதுப்பா, இல்லைனா எவனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு எல்லாத்துலேயும் கதையை சொல்லி விட்ருவான்ப்பா, கிளைமேக்ஸில் யார் வராங்கிறது முதற்கொண்டு சொல்லிடுவான்ப்பா. LCUங்கும் போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்ல, இதே தான் அங்கேயுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதில் வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. 10,000 ஸ்க்ரீனு கிடச்சிது, ஓகே. 10,000 ஸ்க்ரீனை வந்து ஜவானுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் செகண்ட் டே கலெக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஜவான் அடித்து துவம்சம் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 48 கோடி 50 கோடி கிட்ட ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த நிர்பந்தம் முதல் நாளே பார்த்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஜவானுக்கு ஏற்படலை, லியோக்கு ஏற்பட்டுச்சு. அதனால தான் முதல் நாள் பெரிய வசூல், 2வது நாளில் 30 கோடி கிட்ட வருது. இதுதான் என்னோட புரிதல். ஸோ இது உங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் கர்ணன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்ணன் 1964ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தில் எல்லா காட்சிகளுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். முக்கியமாக அந்த பாட்டை இந்த படத்தில் நம்மளால் மறக்கவே முடியாது. இன்னும் எத்தனை 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் நம்மளால் அந்த ஒரு பாட்டை மட்டும் மறக்கவே முடியாது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற அந்த பாட்டை நம்மளால் இன்னும் எத்தனை காலத்துக்கும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, அப்படிப்பட்ட ஒரு திரைப்படைப்பு. ஸோ இதை வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்க்கும்போது கூட நம்மளுக்கு வியப்பாக இருக்குது. அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி செட்டில் இருந்து எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். முக்கியமாக சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கூட நம்மளுக்கு கர்ணன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அவர் மட்டும்தான் ஞாபகம் வருவார். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ். கர்ணனாவே வாழ்ந்திருப்பார். ஸோ இந்த படம் வந்து வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1,25 லட்சம், ஒரு பெரிய வசூல் அந்த சமயத்தில். இந்த படத்துக்கு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 70 லட்சம், ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த வசூலை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய நம்பர் வருது. அதாவது டிக்கெட்டு எல்லாத்தையும் சேர்த்து இன்ஃப்ளேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி ஒரு 300-400 கோடி கிட்ட வரும். அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு அந்த சமயத்திலே. இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 10,000 ஸ்க்ரீன் 6,000 ஸ்க்ரீன், அதுக்கான ஒரு விஷயம் என்னோட புரிதலுக்கு நான் சொன்னேன். அது உங்கள் எத்தனை பேருக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.